வீட்டுக்கார உட்கார சொல்லு. உட்காருங்க. என்ன தொழில் பார்க்குறீங்க? குழந்தை சம்பந்தமாக முதல் உத்தரவாக வேலும் மயிலுமோடு முருகப்பெருமான் வந்து காட்சி கொடுத்ததனால் முதல் பிள்ளை ஆம்பளை பிள்ளையாக பிறக்கும். தைப்பூசத்திலிருந்து ஜனனகாரங்கள் வரும். அதனால முருகப்பெருமானுடைய பேர் வைக்கணும். என்ன பேர் வைக்கலாம்? கதிர்வேலு அப்படி பேர் வைக்கணும். என்ன பேர் வைக்கணும்? கதிர்வேலு. உங்களுடைய தொழிலை நான் பார்த்தேன். இப்போ 1.5 வருஷ காலமாக உங்களுடைய தொழிலில் பணச்சரிவு, மனவேதனைகள், உங்களால் நிலையாக பார்க்க முடியாத மனக்குழப்பங்கள் இவைகளெல்லாம் இருக்கு. இந்த 2 பிள்ளைகள்ல ஒருத்தன் சொல்லுக்கு முழுசா கட்டுப்படுவான், ஒருத்தன் அவன் ஐடியாவுக்கு நம்ம அப்பன் வரணும்னு நினைப்பான். அதுதான் இந்த கால் நோட்டுவாங்க. இது தப்பா சொல்லிட்டோம். ரைட்டா தானே சொன்னேன். ஆனா அவனுடைய அறிவு மதிக்க தகுந்த அறிவு. ஆனா அது எதிர்காலத்துக்கு பொருந்தும், இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு பொருந்தாது. உண்மையா இல்லையா? அதை சரி பண்ணி உங்களுக்கு தொழிலை நல்ல முறையில் ஆக்கித்தாரேன். ஒருவருடைய உடல்நிலையை பற்றி அடிக்கடி குழப்பமும் மன சிந்தனைகளும் இருக்கிறது. அதில் நோய் பணி இல்லாம காப்பாற்றி வெற்றியாக்கி இருந்தா போதுங்களா? இப்போ கடன் படாம உங்களை காக்கணும். வேற என்ன வேணும்? உனக்கு கல்யாணம் எவ்வளவு நாளாவது? உனக்கு கல்யாணம் எவ்வளவு நாளாவது? 3 வருஷம் ஆகுது. இதில் யார் மூத்தவன்? நீ தான் மூத்தவன். மூத்தவளை கொஞ்சம் பார்க்கட்டுமா? கண்ணை மூடி பார்க்குறேன். உன்னை விட்டு கொஞ்சம் தூரமா இருக்கிறது மாதிரி தெரியுது. பக்கத்தில் இல்லையே, ஒதுங்கி இருக்கிறாளா? குழப்பம் இருக்கா? சேர்த்து வைக்கணுமா வேண்டாமா? உங்க அப்பனும் ஆத்தாளுக்காக சேர்த்து வைக்கணும்னு சொல்லியா? கால் வந்துட்டு வா. மனமே வருவாய், மனமே வருவாய். வரலாம், வா, என் பக்கத்துல வா. அவன் உள்ளத்தை பார்த்தேன். உன்னுடைய சின்சியரான கேரக்டருக்கு அவனுடைய மனதுக்கு கொஞ்சம் இடம் கொடுக்க மாட்டேங்க. உண்மையா இல்லையா? அதே மாதிரி இந்த குடும்பத்தை ஒத்து போகக்கூடிய மனோநயத்துல கொஞ்சம் அவ வேறுபட்டு இருக்கிற குணாதிசய உடையவளாக இருக்கிறாள். அதனால உன் உள்ளத்துக்கும் அவளுக்கும் கொஞ்சம் இடைவெளி விட்டு கிடக்கு. இதுல நீ பெற்றோருக்கும் பதில் சொல்ல முடியல, அவளுக்கும் பதில் சொல்ல முடியல. 2க்கு இடையில மனக்குழப்பம் நிறைந்த ஒரு உணர்வு. இது காலத்தின் கிரகமா மனிதனின் செயல்களா என்று உணர்ந்து பார்த்தால் இது காலத்தின் கிரகம். அதனால 2 உள்ளத்தையும் பரிபூரணமாக்கி இணை பிரியாத இன்பத்தோடு வாழ வச்சா போதுமா? இந்த உனக்கு கட்டுப்படுவாள், வெற்றி அடைவாள். இந்த அப்பா, இந்த மகளே, குழந்தை பிறந்தாச்சு, சந்தோஷமா இருங்க, சேருங்க. மகாசக்தி சுரூபா நாராயணா. இந்தாம்மா மகாலட்சுமி ஆயிருமா. வணக்கம். வயிறார மதியம் சாப்பிட்டு போங்க, அரைமுறையா போயிடாதீங்க. கர்மசாமிக்கு திருப்பூர் எல்லை தன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி தெளிவு கிடைக்க வேண்டும் என்று கேட்டு வந்தவர்கள். மாமா, என்ன எத்தனை பிள்ளைமா வச்சிருக்கிற நீ? அப்படியா? குப்பளை பிள்ளை இருக்கா? அவன் உடல்நிலை எல்லாம் எப்படி இருக்கு? கால் வந்துவா. ஊரறியாமல் உறவறியாமல் யார் வர சொன்னார் காட்டுக்குள்ளே. சாயண்டோ அப்படி மகளே, உன்னுடைய உடல்நிலைகளை பார்த்தேன். இரவில் சில சமயத்தில் சரியா தூக்கம் வராது. மனக்குழப்பம் உடையவளாக இருந்து கொண்டிருக்கிறாய். ஏதோ ஒரு சக்தி உன் உடலை தொடுவது போல ஒரு ஃபீலிங், ஒரு கற்பனை, கனவுகள் இவைகள்லாம் வருகிறது. அது உண்மையிலேயே எனக்கு எதுவும் பிரச்சனையா அல்லது வேறு எதுவும் மாறுபாடுகளா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உன் மனதில் இருக்கிறது. உண்மையா இல்லையா? காலைல விட்டு வாங்கோ. நாராயண கேட்டுருவோம். முக்தி அளித்தது சக்தி பொருந்திய சித்தர்கள் வாடுமலை, தேவர்கள் மூவர்கள் காட்சி அளித்திட வண்ணம் பொருந்து மலை, தத்துவ வேதம் உரைத்திடும் தாரதி நித்தம் தவழுமலை,
தாயினும் இனியவர் தூயவர் மாயவன் வாழும் ஏழுமலை. ஆமா, ஏழுமலை வெங்கடாச்சலபதி வாரார, என்ன தெரியும்? புரியல. இப்ப அவர் வந்தது அதுதான். நீங்கள் ஓராண்டு காலங்களாக எடுத்த முயற்சி, அவருக்காக செலுத்த வேண்டும் எடுத்துக்கொண்ட மனக்காணிக்கைகள், இவைகளெல்லாம் இன்னும் பாக்கியாக இருந்து இன்னும் என் சன்னிதானத்துக்கு என் பிள்ளைகள் வரவில்லை, சொல்லி அனுப்புடா அப்படின்னு கேட்டார். அதான் உங்கள்கிட்ட சொன்னேன். நாள் வந்துட்டு வாங்கோ. வருக. நல்லா இருக்கீங்களா? மாமா, இப்ப 2 காலங்களாக தொழில் சம்பந்தமான மனச்சரிவும் பொருளாதார வேதனைகளும் கடன்களும் இருக்கிறது. இவைகளெல்லாம் தீர்த்து வெற்றியாக்கணும். வேற என்னப்பா வேணும் உனக்கு? புரியல. அதை வச்சுதான் உனக்கு நான் முதல்ல எடுத்த உடனே சொன்னேன். வேற மாறுபாடுகளால் தீய சக்திகள் எதுவும் வந்திருக்குமா, என் உடம்பை ஏதோ தொடர்றது மாதிரி தெரியுதே அப்படிங்கிற ஐயப்பாடு இருக்கு. நான் ஆள சொல்ல மாட்டேன், விஷயத்தை தான் சொல்லுவேன். உனக்கு இந்த துயரத்திலிருந்து விடுதலை ஆக்கி தந்தா போதும்டா. இந்தா ஜெயிச்சு தாரேன், என்னை 3:30 மணிக்கு பார்த்துட்டு போ, தங்கமா ஆக்கித்தாரேன். அவன் அதுக்கு தான் போவான், வெற்றி அடைவான். நீ ஏன் கவலைப்படுற? உன் பிள்ளைக்கு இந்த பிறவிட விதியாக தான் நல்லா இருக்கட்டும், ஐஸ்வர்யமாகட்டும், அவார்டு வைத்தாரேன் போ. கர்மசாமிக்கு நல்ல வயிறார சாப்பிட்டு போங்கடா, 3:30 மணிக்கு என்னை பார்த்து போங்க. ஓகே. கர்மசாமிக்கு தன் பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யார்? வாமா, நல்லா இருக்கியா? என்னது என் பிள்ளைக்கு? யாருக்கு? பிள்ளை பேர் என்ன? வாங்க. அம்மா ஐயா, அம்மா ஐயா, கொட்டு கொட்டுன்னு கொட்டுன்னு பாரு அங்கே. வயசுத்திர மாப்பிள்ளைக்கு உட்கார். முடி கொட்டுதல், வெள்ளைப்படுதல், இவைகளெல்லாம் போய் மருந்து விதவிதமா சாப்பிட்டு உடம்பு கெடுத்தாலே உன் பிள்ளை. கால் வந்துட்டு வா. உன் பிள்ளைக்கு வாழ்க்கையில குழப்பம் இல்லாம ஆயுள் பங்கம் இல்லாம ஆக்கி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? புரியல. அவனுடைய மனத்தை மாத்தி உன் பிள்ளையோட இணைந்து வாழ வைக்கிறேன். மனக்கவலையத்தோடு 3 முறை என்னை பார்க்கிறேன். கர்மசாமிக்கு அப்படியா? கோபி செட்டிப்பாளையம். யாருப்பா? கோபி. கோபி செட்டிப்பாளையம். இன்னும் இருக்காங்களே 2 பேர் உண்டு. 2 உத்தரவு இருக்கு சாமி திருச்சி கோபி. உங்க பையன் பேரு? கால் வந்துட்டாங்க. நீங்க தான் நில்லுங்க, பேராதீங்கண்ணா, நில்லுங்க. தாயின் மடியில் வரலாம். தலை வைத்திருந்தால் துயரம் தெரிவதில்லை. எப்பா, உங்க அம்மா வழி சொத்தெல்லாம் எங்கப்பா இருக்கு? உங்க அம்மாவுக்கு அந்த முழுமையா எதுவும் கிடைக்குதா? எல்லாம் ஏமாத்தி யாருக்கும் இல்லாம கட்டமண்ணா போயிடுது. உண்மையா? இப்போ உன் பையனுக்கு என்னப்பா செய்யணும்? என்ன வேலை பார்க்கறான்? பக்கத்துல வா. அவன் வச்சிருக்கக்கூடிய வண்டியில இப்போதைக்கு வேலைகள் இருக்கு. புரியுதா? தொழிலுக்கு அவனுக்கு கொஞ்சம் ஆஃபர்கள்லாம் குறையுது. அதனால கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு வேற ஏதாவது ஒரு வழியை பார்க்கணும்னு ஓயாம குழப்பி விட்டே இருக்கான். அதை நான் ஜெயிச்சு தாரேன், நல்லாக்கி தாரேன். இன்னொருத்தனுடைய வியாபாரம் தெளிவாக ஓடும். ஓ, நான் கொஞ்சம் பொய் சொல்லுதானே, என்ன செய்ய? நான் கொஞ்சம் பொய் சொல்லுதானே, என்ன செய்ய? சொன்னா சொல்லிட்டு போறான். நம்ம பிள்ளை தானே, வச்சுட்டு போட்டுமா? கால் வந்துட்டு வா.
என்னடா வரலாம். அம்மாவும் நீ என்னப்பா ஒரு பொம்பளைக்கு கை கால் நரம்பெல்லாம் வலி இருக்குன்னு சொல்றாள, யார் யாரு? அவளை சரியாக்க வேண்டாமா? வெற்றியாக்கி தரேன். வேற என்ன வேணும்? இந்தா. அதுக்கு காரணம் உனக்கு தெரியுமா? சனி பகவான் என்னும் கிரகத்தால் உருவாக்கப்பட்டது. ஆனால் இப்போதைக்கு தொழில் முடக்கம், என்ன பண நஷ்டம், கொடுத்தது வராத நிலை, நீயும் பிரத்தியாருக்கு கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலை, இவைகள்லாம் இருக்கு. ஒரு மண் இடம் தோதுமாக ஒரு மனக்குழப்பமும் பிரச்சனைக்குரியதாக இருக்கும். பேச்சுவார்த்தை தீரவே செய்யாது. அதுக்கு ஒரு தெளிவையும் ரிக்காட்சியும் உருவாக்கி தந்தா போதுங்களா? விற்கணும்னா அதுக்கு பிறகுதான் வரும் பிரச்சனை. சரியாக இரு, 90 நாள் கழிட்டும் நான் வெட்டியாக்கிட்டேன். இந்த கனி அந்த இடத்துல ஒன்று போட்டு அசத்திடுவோம். போ, இந்த பணம் வேண்டாமாண்ணே? நல்லா வயிறாத சாட்டம் வாட தம்பி வா. பால் இருக்குது, பழம் இருக்குது, பழனி மலை, மலையை நாடி மயில் நிற்குதா, ஐயா உந்தன் அருளை நாடி மனம் நினைக்குதா. என்னப்பா உங்க வீட்டு பக்கம் பால் பண்ண இருக்கா? மாடுகள் பால் பண்ணைகள் கிடக்க, அதான் பால் இருக்குது பழம் இருக்குது பாட்டு கேட்கு. சரி, இன்னொரு தர காரணம் கேட்க வரத்த கொடு, நீ எதுவும் சொல்லாதன்னு சொல்றேன். அப்படி சொல்றேன். உனக்கு என்ன வேணுமா கொடுக்க சொல்லியாச்சு. என்ன வேணும்? இன்னும் 6 மாதத்துக்கு அப்படித்தான் வர சொல்லுவாங்க. அவனுக்கு ஷிஃப்ட் மாறப்போது ப்ரொமோஷன் கிடைக்கும். அடுத்த பாயிண்ட், வட்டியை கொடுத்தியா சும்மா கொடுத்தியா? பணத்தை வாங்கி தர, அசல் தான் வரும், வட்டி வராது. வாங்கி கர்மசாமிக்கு சாப்பிட்டு போகணும். சாப்பிடாம போனோம்னா ஒன்றுமே நடக்காது. வயிறார சாப்பிட்டுன்னு வச்சுக்கா எல்லாம் நடக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். கர்மசாமிக்கு அப்படியா? எந்த ஊரு? ஈரோடு. ஈரோடு அப்படி வரேன் உங்க வீட்டு பக்கத்தில் வந்துட்டேப்பா. இப்போ வந்துடுவேன். என்ன என்ன சாமி அங்கனே சுற்றிக்கிட்டு நம்ம ஏரியாவுக்குள்ள வரமாட்டேங்குன்னு ஒருத்தன் குழம்புதான். வந்துடுவேன். கவலைப்படாங்க. இங்கே மறைக்க வந்துடுவேண்டா. இது வாப்பா ஈரோடா வரலாம். என்ன ஒரு மில்லு கால் சொல்லலாம். வைரஸ் என்னென்ன புகையிலைலாம் எங்கன இருக்கு? புகையிலைகள் பயிர் செய்த இடம் உங்க ஏரியாவில் இருக்கா? அதான் மணக்க. சரி, கால் வந்துட்டாங்க. என்ன விளையாட்டு? பொறுமையா இருங்க. பொறுமை வேண்டும். அதில் பெருமை இருக்கிறது. வரலாம். என்னப்பா வேணும்? உன் பையனுடைய கிரகமே சரி கிடையாது. சாதகத்தை போட்டு பார்த்தேன், புரியுதா உனக்கு? இப்ப அவளை திருப்பி கொண்டு வரணுமா? என்னடா இப்படி ஒரு கேள்வி, சிக்கலான கேள்வியாச்சு. அதான் நீ கவலைப்படக்கூடாது. கொஞ்சம் கண்ண மூடு. எங்க இருக்கிறாங்கன்னு பார்க்குறேன். இப்ப இருக்கிறது பெங்களூர்ல இருக்காங்கப்பா. போய் தள்ளி கொண்டு வந்துட்டுமா? கால் தன் பிள்ளை நல்லவானதுக்காக தப்பு கூட மன்னிக்கப்படுகிறது. என்ன செய்ய முடியும்? இது ஏற்கனவே 6 மாத காலங்களாக வீட்டுக்குள்ள போராட்டம் நடந்துட்டே இருந்துச்சு. அந்த போராட்டத்துல உன் மகன் பிடி கொடுக்கல, புரியுதா? ஆனா அவன்கிட்ட எகிரி பேசுறோன்னு ஒரு நாள் ஊர் உறங்காத நேரம் இடம் விட்டு இடம் பெயர்ந்துச்சு வண்டி. இதான் நடந்த சம்பவம். அவன் மனத்தை மயக்கி கொண்டு போயிருப்பாங்களோன்னு நீங்க நினைக்கிறீங்க. இல்லை, அவள் தெளிந்த மனதோடே சென்றாள்.
வேண்டாம் என்று வெறுத்தே போனான். இனிமேல் நான் நீ கூட என்னைய வச்சுக்கிட்டாலும் சரி வைக்காட்டிலும் சரி இந்த பே கூட சேர்ந்து நான் வாழ மாட்டேன் அப்படிங்கிற எண்ணத்தோடு வெளியிட்டான். அதனால நீ அவன் மனதை திருத்தணும்னு நினைக்கிற, சரியாக திருத்தி கொண்டு வர. அந்த 2 பிள்ளைகளுக்காக நீ பார்க்கிற இல்லையா? இந்த பக்கத்தில் ஐயா அங்கே பகைத்து இங்கே நகைத்து வருவாய். வெற்றி ஒரு உத்தரவு தான். அடுத்து பார்ப்போம். ஈரோடு பக்கம் பெருந்துறை. அப்பா சாமி கூப்பிட்டுட்டார். ஐயா ஐயா உனக்கு பெருந்துறை ஆத்தா வா வா. யார் இந்த பெண்மணி? சம்சாரோ ஒரு மின்சாரோ. யார் அவன்? என்ன இருக்குப்பா நீ எது கொண்டு இருக்கன? உட்காருமா. அண்ணன் வந்தார, பெரிய மனுஷன் வந்தார்ல. இப்போ என்னது அவர் கேட்ட ஒரு கேள்வி எப்படியோ அதை போல இவனுடைய மனது இனி ஒரு பெண்ணோடு மயங்கி இருக்கிறது. ஆனா இவனை எப்படியாவது தேடி வர வைக்க இவன் இன்னும் 9 மாதங்கள் அரைந்து திரிந்து நொந்து நாய்ப்படாத பாடுபட வேண்டியிருக்கிறப்ப அவனை அடித்து திருத்தி ஒரு சின்ன விசாரணையில மாட்டிக்கிடுவான். அப்பொழுது இவன் கூட இருக்கிறவா இவனை விட்டு உதறிடுவான். அப்பொழுது ஒரு பிள்ளையை தேடி வர வைக்கிறேன். வெற்றி விட்டு அங்க வைப்பா. வேற என்னப்பா வேணும்? இந்த 3:30 மணிக்கு என்னைய வந்து பாரு. பௌர்ணமி கவர்மெண்ட் காரணியத்துக்கு 2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கா? கரெக்டா இருக்கும். ஓம் சக்தி. சாப்பிட்டு போங்க. 3:30க்கு என்னை பார்த்து போங்க. கர்மதாமிக்கு 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 கடலூர் கடலூர் சக்காம்பட்டி நவா பழமே எம் பன்ருட்டி பல பழமே. உனக்கு பன்ருட்டி தானே? அங்க நின்று கூப்பிடுறேன். இறைவனுக்கு நீ இறைவனப்பா. என்னப்பா உன் பையனுக்கு என்னடா வேணும்? உன் பையன் சொத்துக்களை இழந்தான், வருமானத்தை இழந்தான், மனவேதனை அடைந்திருக்கிறான். அதிலிருந்து நீக்கி அவனை வெற்றியாக்கி வாழ வச்சிருந்தா போதுமா? அந்த இடத்த மீட்டி தர, அதுக்கு பணமும் தரேன். 3 மாதம் ஆயிரும். ஓ ஜெயிச்சு வா. பாப்பா பண்ருட்டி கடலூர் பண்ருட்டி. கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வருவாள. சோமர் கேப்ப யாருக்குடா கல்யாணம்? மகனுக்கா மகளுக்கா? மகளை மீட்டி தர வேண்டும், பொண்ணை மீட்டி தரணும், பையனுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரணும். நெஞ்சு படபடக்கு. ஏன் பதறது? எப்போ கால் வந்துட்டு போ, அமைதியா வந்து உட்கார். போல உன் பதட்டம் ஏன் நெஞ்சு துடிக்க? உண்மைதானே? உண்மை இல்லையாப்பா? பக்தன் உள்ளத்தில் வருத்தம் இருந்தால் ஒரு குருவினுடைய உள்ளம் வருத்தம் அடையும். அதுதான் அவனை உணர்த்தக்கூடிய உண்மைகள். அப்போ அவன் நெஞ்சு படபடக்கும், நம்ம நெஞ்சும் படப்படும். என்ன பண்ண முடியும்? உன் பொண்ணை நான் மீட்டி தரணுமா? கண்டிப்பா. அவன் அங்க போய் சந்தோஷமா வாழட்டுமா? உனக்கு என்னையா பிரச்சனை? கண்ணமுடி அவனுடைய வாழ்க்கையில இருதார யோகம் இருக்கா பார்ப்போம். கோம்பை அக்கா உட்காரே.
மிடி தந்துடலாம்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ நினைத்த நல்வாழ்வு உன் பிள்ளைக்கு நான் வாங்கி கொடுக்குறேன். இப்பொழுது உன்னுடைய மகளுக்காக ஒரு 3 மாத காலங்கள் கடினமான முயற்சி எடுத்திருக்கேன். அந்த வாழ்க்கையும் சிறப்பாக நடத்தி வெற்றியாகி தந்தா போதுமா? ஆமா. என்னடா வீடு வீடுன்னு சத்தம் கேட்க? எத்தனை வீடு வச்சிருக்க? அந்த வீட்டை வெற்றியாக்கி புதுமையோட குடியிருக்க வைக்கிறேன். வெற்றி அந்த வழக்குல நான் ஜெயிப்பேன், உனக்கு வெற்றி. ஜெயிக்கிறேன், எவனும் அங்க அசைக்க முடியாது. கேள்வி முடிந்தது. அண்ணே அண்ணே இது பாருங்க, கருப்பசாமி கோயிலுக்கு வந்தவங்க மத்தியானம் சாப்பாடு சாப்பிடாம யாருமே போகக்கூடாது. எஸ், உட்காருங்க. சரி, இன்னைக்கு உத்தரவு இதுதான் குட்டி. அடுத்து பேசுவோம். 3:30 என்னை பார்த்துப்போம். 3:30 என்னை பார்த்துப்போம். அடுத்து தொழிலால் கடன்பட்டு வந்த மகன். வாடா என் செல்லம், வா. என்னடா தொழில் பார்த்த? கால் வந்துட்டு வா. யாருப்பா அது? காலில் சரியா விடலை, இன்னொரு தடவை வந்துட்டு வா. என்னப்பா இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி எங்கேயோ பணத்தை கொஞ்சம் போட்டிருக்காம, என்னாச்சு? அது ரிலீஸ் ஆகலை. இப்போ அந்த பணத்தை உனக்கு வாங்கி தந்தா நீ ஜெயிச்சிருவியா? எஸ், கால் வந்துட்டு வா, அடிப்பான். என்னடா பரமேஸ்வரா, சும்மா இருக்கேடா? ஏடா உன் பேர் என்னடா? வா. அதுல ஒரு வீடை நான் வித்து தந்துடுறேன். ஒரு வீடு 6 மாதத்துக்கு கழிச்சு தான் போகும், புரியுதா? ஒரு வீடு வித்து தந்துடுறேன். ஐப்பசி 30 கூட அந்த வீட்டுக்கு நீ அட்வான்ஸ் வாங்கிக்கிருவேன். சரியா நடக்கும். இந்த அப்படி பக்கத்தில் வா. என் பக்கத்தில் இருந்தால் தான் நான் உன் பக்கத்தில் வருவேன். வித்து தந்துருக்கேன். அந்த பணத்தை ரிலீஸ் பண்ணி உன்னை காப்பாற்றி தரேன். அடுத்து 2 வீடு வாங்கக்கூடிய பணமும் தான் இருக்கும். கர்மசாமிக்கு பொம்பளை பிள்ளை விஷயமா கேட்டு வந்தது யாரு? ஆமா, சாப்பிடாம போகணும்னு வச்சுக்கா. தம்பி சாப்பிட்டு போகணும், நல்லா ஆனந்தமா சாப்பிடணும். யாருமா இது? வாங்க வாங்க. மனம் கனிந்தே நீ அருள் புரிவாய். எது ஊர்மா உங்களுக்குனா? அப்படியா? வாங்க. சோமா இருக்கீங்கள? அப்படியா? இன்னும் அது ஏன் கேட்டேன், அதுக்கு ஏன் முதல்ல சொல்லலை? யாருக்காவது இப்படி கேட்டேன்னா உங்களுக்கு தானே கேட்டிருக்கேன். சோமா இருக்குன்னா நீங்கள் சோப்புன்னு அர்த்தம். பொய் சொன்னேனே. உடல்நிலைகள், நரம்பியல்கள், உள்ளுறுப்புகள் சரியில்லாத வேதனையும் துயரமும் 2 வருஷமாகவே இருக்கு. உண்மையா இல்லையா? இதுக்கு எதுவும் மாறுபாடு நடந்திருக்குமா? அல்லது இயற்கையிலே சோமலாம போச்சா? நாங்கள் ஒரு இடத்துல கேட்டோம், உங்களுக்கு செய்வன நடந்திருக்குங்கிற வார்த்தை வந்துச்சு, அது உண்மையா அப்படின்னு ஒரு கேள்வி. கல்வா உங்களுக்கு செய்வன 4 கோழியும் 25 முட்டையும் கொண்டு வா. கிரகங்களால் உடல்நிலைகள் பாதிக்கப்பட்டதும் தான் பெற்ற பிள்ளை சொல்லுக்கடங்காத சுப்பிரமணியனாக இருப்பதும் மனவேதனைக்குரிய செய்திகளாக இருக்கும். புரியுதா? ஒன்றும் இல்லை, விதிக்கு உட்படாத ஒரு சீவன் அது. என்ன, இன்னும் ஒரு குழந்தை பிறக்கும், அது வந்து பொம்பளை பிள்ளையா இருக்கும். எடுத்து வளர்க்க போறியா, தத்தெடுக்க போறியா, பெத்தெடுக்க போறியா? அப்படி அங்கே தள்ளி இங்கே நேரம் உட்கார், கண்ணை மூடி நிமிந்து உட்கார். என்ன பண்றது? என்ன என்ன விஷயம்? காது கேட்கல. நெஞ்சு படபடக்கையாமா, கால் வந்துட்டுவாமா, ஹார்ட் பீட் கூடுதலா இருக்கு உனக்கு. என்னையா சும்மா இருக்கீங்க?
உடல்ல குழந்தை உருவாகக்கூடிய சக்தி இருக்கு என்ன, ஆனால் அது கொஞ்சம் மருத்துவம் பார்க்கணுங்கிற ஒரு நிலைமை இருக்க, ஏற்றுக்கிட முடியுமா? வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு என்னை வந்து பாருங்க, குழந்தை சம்பந்தமான முடிவு அப்பொழுது எடுப்போம். வா, அடுத்து பேசுவோம் அதை பற்றி என்ன. பக்கத்தில் பௌர்ணமிக்கு வந்து சார் கர்மதாமி